Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியில் அடுத்த நியூ சீரியல் ரெடிங்க. எவ்வளோதான் நியூ சீரியல் வரும்னு தெரில. இன்னுமே பார்த்தீங்கன்னா சீரியல்ஸோட லிஸ்ட்டு ஏறிக்கிட்டே போகுது. இருந்தாலும் இந்த சீரியலில் ஒரு ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஃபஸ்ட் டைம் அஸ் அ ஹீரோயினாக இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க. ஆல்சோ நம்மளோட ஃபேவரட் ஹீரோ வந்து மறுபடியும் சீரியல் மூலமாக வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறா, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா என்னதான் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாலும் எல்லார் மனசுலேயும் ஃபேவரட் இடத்த பிடிச்ச ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் தான் சித்திரம் ப்ரொடக்ஷன்ஸ். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில் மகராசி சீரியல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நல்ல சூப்பர் ஹிட்டான சீரியல் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் அப்படின்னு சொல்லலாம். நியூ சீரியல்ஸ் வந்ததுனால டைம் சேஞ்ச் பண்ணி டிஆர்பியும் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா பூவாத்தலைய சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுவுமே 12க்கு 3+ ரேட்டிங்கோட நல்லாவே மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை. அதுவுமே நியூ சீரியல் வந்ததுனால அதையும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. இப்போ நியூ சீரியல் மூலமாக கூடிய சீக்கிரம் சன் டிவிக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து நியூ ஃபேஸஸே கிடையாது. சுந்தரி சீரியல் மூலமாக நம்ம மனசில் எல்லாருக்கும் பெரிய இடத்த பிடிச்ச ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹீரோயினை பற்றி சொல்லலாம் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா சன் டிவியில் இது வரைக்கும் 2 சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 சீரியலுமே முடிஞ்சிருச்சு. இந்த 2 சீரியல் முடிஞ்சதுலேருந்து இவங்களோட கம்பேக் இது வரைக்கும் எந்த சீரியல்லையும் வரல. இப்போ இந்த சீரியல் மூலமாக கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஆக்ட்ரஸ் தீப்தி இவங்க பார்த்திங்கன்னா சுந்தரியில் மாலினி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பிரியமான தோழி சீரியல்லையும் நடிச்சிருப்பாங்க. இவங்க தான் இந்த சீரியலில் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருமே சன் டிவியில் 2 சீரியல்ஸ் பண்ணிட்டாரு. ஒன்று சுந்தரி சீரியல், இன்னொன்று மீனா சீரியல். மீனா சீரியலில் தான் இவர் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக வந்தார். மீனா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சீரியலில் அவர் ஹீரோவாக வரப்போகிறார். நீங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆக்டர் ஜெய் தான். நெக்ஸ்ட் இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், பட் அது கன்ஃபார்மாக தெரில. ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருமே சன் டிவிலே சுந்தரி சீரியல் நடிச்சிருக்காரு. இப்போ சிங்கப்பெண்ணை சீரியல்லாம் கரண்ட்டாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்டர் அருண் தான். சுந்தரி சீரியலில் பழனி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்கில் வில்லனாக வந்தாலும் எண்டிங்கில் ரொம்பவுமே எமோஷனலாக அவரோட கேரக்டரை முடிச்சிட்டாங்க. இவருமே இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த ஆக்டராக நடிக்க போகிறாரு. இந்த சீரியலுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய ஃபுல் டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.